வணக்கம் நண்பர்களே, இது திசையெட்டும் தமிழ். இந்த சேனல் வழியாக அவங்களை சந்திக்கிறதுல ரொம்பவே மகிழ்ச்சி. இந்த சேனலில் நம்ம நிறைய புத்தகங்களையும், அது சிறுகதையாக இருக்கலாம், கவிதையாக இருக்கலாம், நவீன கவிதையாக இருக்கலாம், நாவலாக இருக்கலாம், இப்படி பலதரப்பட்ட வகைமைகளில் பலதரப்பட்ட எழுத்தாளர்களையும் பலதரப்பட்ட புத்தகங்களையும் இந்த சேனல் வழியாக அறிமுகம் செஞ்சுருவோம். அந்த வகையில் இன்றைக்கி நம்ம அறிமுகம் செய்யக்கூடிய புத்தகம் எழுத்தாளர் யார் அப்படின்னா மணி தனியக்குமார் அவர்களுடைய யாழி அப்படிங்கிற புத்தகத்தை இன்றைக்கி நம்ம பார்க்க போகிறோம். இந்த யாழி அப்படிங்கிற புத்தகமானது கற்பகா இண்டஸ்ட்ரீஸ் வழியாக வெளிவந்திருக்கு. இது கிட்டத்தட்ட அந்த ஆத்தோருடைய பப்ளிஷர். இது பெரும்பாலும் வெளியில் கிடைக்கல. நான் பழைய புத்தக கடையில் தான் வாங்கினேன். இந்த யாழி அப்படிங்கிற புத்தகம் வந்து ரொம்ப சுவாரஸ்யமாக எழுதியிருக்காரு. ஒரு சின்ன ஆராய்ச்சியும் பண்ணியிருக்காரு. அந்த ஆராய்ச்சி உண்மையா அல்லது கற்பனையா அப்படிங்கிறத நம்ம தான் பின்னாடி புரிஞ்சுக்கணும். சரி, மணி தனியக்குமார் அடிப்படையில் ஒரு பொறியாளர். இவர் என்ன செய்றாருன்னா, ஏதோச்சியாக ஒரு இடம் குற்றாலம் போகும்போது குற்றாலத்தில் குளிச்சுட்டு தான் நண்பரோட பைக்கில் வரும்போது இந்த மரங்கள் உயர்ந்திருக்கு நிறையா. உங்களுக்கே தெரியும், குற்றாலத்தில் வந்து நிறைய சோலைகள் இருக்கும், காட்டுப்பகுதி மாதிரி இருக்கும். அதில் ஏற்கனவே ஒரு குற்றாலத்தில் குளிச்சிருக்காரு, அந்த பக்கம் போயிருக்காரு. ஆனால் ஒரு முறை போகும்போது என்னாக்குன்னா, அந்த தென்னை மரம் அசைஞ்சு அசைஞ்சு உள்ள ஒரு பெரிய கோபுரம் தெரிஞ்சிருக்கு. என்னடா இத்தனை வருஷம் வந்திருக்கோம் போயிருக்கோம், இது நம்ம கண்ணில் தட்டுப்படவே இல்லையே அப்படின்னு சொல்லிட்டு தான் நண்பனை கூப்பிட்டு உள்ளே போயிருக்காரு. அங்கே பார்த்தா மதில் சுவர் 3 ஆள் உயரம் இருக்குது. அந்த அளவுக்கு உயரமாக இருக்குது. இன்னும் வித்தியாசமாக இருக்கே அப்படின்னு சொல்லி, அது ஒரு பெருமாள் கோயில். உள்ளே போய் சாமி கும்பிட்டு அப்படி சுற்றி வந்துக்கிட்டு இருக்காரு. வரும்போது பார்த்தா யாழி சிலைகள் நிறையா இருக்குது. அப்போ அவருக்கு ஒரு பொறி தட்டுது. தமிழ்நாட்டில் எந்த கோயிலில் பார்த்தாலும் யாழி சிலைகள் இருக்குது. உண்மையிலே இது என்ன மிருகம், இதை பற்றி எதுவும் ஆராய்ச்சி பண்ணியிருக்காங்களா அப்படின்னு சொல்லி எல்லாம் யோசிக்கும் போது பார்த்தீங்கன்னா அவருக்கு வந்து யாருமே ஆராய்ச்சி பண்ணல. ஆனால் நம்ம சிற்பிகள் அந்த யாழி அப்படிங்கிற மிருகத்துடைய சிலையை வச்சுருக்காங்க அப்படின்னு சொல்லி யோசிச்சுட்டே வரும்போது தான் நண்பன்ட்ட சொல்கிறாரு, இப்போ ஒரு கதை ஒன்று டெவலப் ஆகிருக்கு, எனக்கு வந்து நான் சொல்கிறேன் கேட்குறியா அப்படின்னு சொன்னோன்னே அவன் சொல்லு அப்படின்ட்டாப்புல. இந்த கதையை சொல்லியிருக்காரு. அவனுக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. நல்லா இருக்கே, இது ஒரு புத்தகம் போடலாமே அப்படிங்கிறாப்புல. மணி தனியக்குமார் இந்த புத்தகத்தில் நேர்மையாக சொல்லியிருக்காரு, எனக்கு நாவல் எழுதி பழக்கம் இல்லை, அதனால் என்னுடைய ஸ்டைல் இருக்குல்ல அதெல்லாம் சுமாராக தான் இருக்கும், இந்த கதையை மட்டும் சுவாரஸ்யமாக இருக்கும், நீங்கள் படிங்க அப்படின்ட்டார். சரி, இந்த கதை எப்படி ஆரம்பிக்குது அப்படின்னா லண்டனில் ஆரம்பிக்குது. லண்டனில் பெக்மன் அப்படிங்கிற மிகப்பெரிய கோடீஸ்வரன், பில்லியன்னு வச்சுக்கலாம். அவங்களுடைய அக்கா வந்து லிண்டா. இவங்க இப்படி இருக்கும்போது அந்த பெக்மன் என்ன செய்கிறாருன்னா, தன்னுடைய தாத்தா 1800களில் இங்கே தமிழ்நாட்டில் ஒரு டிஸ்ட்ரிக்டில் கலெக்டராக இருக்கார். திருநெல்வேலி மாவட்டத்தில் ஒரு ஏரியாவில் கலெக்டராக இருக்கார். அப்படி கலெக்டராக இருக்கும்போது அவர் என்ன செய்கிறாருன்னா, நாட்குறிப்பு எழுதுறாரு, டைரி. அந்த டைரியில் இந்த யாழியை பற்றி ஒரு குறிப்பு இருக்குது. அதை பார்த்தோன்னே அந்த பெக்மனுக்கு ஆச்சரியம். இது என்ன புது மிருகமாக இருக்குது, நம்ம இது வரைக்கும் கேள்விப்படாத மிருகமாக இருக்குது. சிங்கம், புலி எல்லாமே பார்த்துருக்கோம், கேள்விப்பட்டிருக்கோம், ஆனால் இது என்ன யாழி அப்படின்னு சொல்லி, சரி இதை பற்றி யார்ட்டையா கேட்போம் அப்படின்னு சொல்லி இந்திய நண்பர்கள் யாராவது இருக்காங்கன்னு சொல்லி விசாரிக்கிறாரு. அப்போது ஒருத்தரை பிடிக்கிறாங்க. இவர் என்ன செய்றாருன்னா, ஹோட்டலில் இருங்க நான் வந்து பார்க்குறேன் அப்படிங்கிறாரு. போய் எல்லாம் பார்த்தனா இவர் தான் கொண்டு போன ஒரு ஃபோட்டோவை காய்க்கிறார், அந்த கோயில் ஃபோட்டோவை காமிச்ச உடனே இது என்ன மிருகம் தெரியுமா அப்படின்னு கேட்குறாரு. அவன் சொல்கிறான், இது என்ன சிங்கம் மாதிரி இருக்குது, யானை மாதிரி இருக்குது அப்படின்னோடனே இவருக்கு சப்புன்னு போயிடுது. என்னடா இவன்ட்ட விசாரிக்க வந்தான், இவனடா நம்மளோட தத்தியாக இருக்கானே அப்படின்னு சொல்லிட்டு, இனி எந்த ஏரியா அப்படின்னு கேட்டோன்னே அவன் சொல்கிறான், கேரளா அப்படிங்கிறான். இந்த கேரளாவில் இப்படிப்பட்ட மிருகம் பார்த்தது இல்லையா, அந்த மாதிரி சிலை பார்த்தது இல்லையா அப்படின்னா இல்லை அப்படிங்கிறான். நீ அது இந்தியாவில் தானே கேரளா இருக்குது அப்படிங்கிறாரு. உடனே அவன் சொல்கிறான், தமிழ்நாடு எல்லாமே ஒரே பக்கத்து ஸ்டேட் தான், ஆனால் கோயில் கோபுரத்தில் எங்களுக்கு அவங்களுக்கு வித்தியாசம் இருக்கும், அந்த மாதிரி இது எங்கள்கிட்ட கிடையவே கிடையாது, எனக்கு இது என்னென்னு தெரியல அப்படிங்கிறான். சரி இது யாரை கேட்டால் தெரியும் அப்படின்னு பெக்மன் கேட்குறாரு. அவன் சொல்கிறான், தமிழ்நாட்டுக்காரங்க யாராவது இருந்தாங்கன்னா அவங்கள்ட்ட கேட்டால் தெரியும் அப்படின்னோடனே, சரி யாராக இருந்தால் சொல்லு அப்படிங்கிறாப்புல. சரி அப்படின்னு சொல்லிட்டு சரவணகுமார் அப்படின்னு இவனுடைய நண்பன் எல்லாமே வந்து இதில் ஒர்க் பண்ணுறாங்க, ஐடி ஃபீல்டில் ஒர்க் பண்ணுறாங்க. அப்போ அந்த சரவணன் அப்படிங்கிறவரை இன்ட்ரடியூஸ் பண்ணுறாப்புல பெக்மனுக்கு. ஃபோனில் சொல்கிறாப்புல, இந்த மாதிரி தமிழ்நாட்டிலேருந்து ஒருத்தர் இருக்கான், நான் அவனை சொல்லியிருக்கேன் அப்படின்னு சொன்னேன். சரி அதே ஹோட்டல்லேருந்து பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பெக்மன் போகிறாப்புல. போனவுடனே வழக்கம் போல் பெக்மன் கொடுக்குறாரு. பார்த்தோன்னே சொல்லிட்டான் சரவணன், இது வந்து பேர் யாழி அப்படிங்கிறான். என்ன பேர் வித்தியாசமாக இருக்குது அப்படிங்கிறாப்புல. ஆமாம், இது எங்கள் ஊரில் எல்லா கோயிலையும் இந்த சிலைகள் இருக்கும் அப்படின்னவுடனே இந்த பெக்மனுக்கு ரொம்ப சந்தோஷமாக போச்சு. உடனே இந்த பெக்மன் நினச்சிக்கிறான்னா, தான் நண்பர்கள் இன்னொரு 2 மணி நேரத்தை சொல்லி வேறு யாராவது ஒரு தமிழ்நாட்டுக்காரனை வர சொல்லி இவன்ட்ட ஏதாவது பேசணும் அப்படின்னு சொல்கிறாப்புல. அப்போ கார்த்திக்னு ஒருத்தர் வர்றாப்புல. இந்த கார்த்திக் யாருன்னா, அந்த சரவனுடைய ஒர்க்கர், கலீக்ஸ்ன்னு சொல்ல முடியாது, அந்த ஒர்க்கர், ஒர்க்கர். அப்படி இருக்கும்போது இந்த பெக்மன் இந்த கார்த்திகை சொல்கிறாப்புல, உன் ஃப்ரெண்டை வந்து
நான் தமிழ்நாட்டுக்கு போகிறேன், எனக்கு ஒரு ஆள் வேணும், ஒரு கைடு மாதிரி ஒருத்தன் வேணும், உன் ஃப்ரெண்டை கொஞ்சம் வர சொல்லுவேன் அப்படிங்கிறாப்புல. உடனே அவன் என்ன சொன்னா, சரி அந்த கார்த்திக் சொல்கிறான் சரவணன்ட்ட வந்து, சரி நான் அவன்கிட்ட பேசி பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு பேசுகிறாப்புல. உடனே இந்த சரவணன் சொல்கிறான், அது எப்படி நான் அவரோட போக முடியும், நான் ஒர்க் பண்ணுற கம்பெனி விட்டு நான் போக முடியாது, அப்படி போனால் வேலையை விட்டுட்டு போகணும். அவன் வந்து 1 மாதம் தூக்கிட்டு இருப்பான், நான் 1 மாதம் லீவ் போட்டு போகணுமே, இங்கே வேலையை விட்டு தூக்கிடுவாங்களே அப்படின்னோடனே அந்த கார்த்திக் சொல்கிறான், ஒன்று செய்யுமே, எப்படி வேலை போதில் 1 கோடி ரூபா கேட்போம் அப்படிங்கிறான். இந்த சரவணன் சொல்கிறான், அதெல்லாம் நியாயமே கிடையாது, போய் ஒரு 10 நாள் 20 நாள் சுற்றி பார்க்க போகிறோம், அவனுக்கு கைடாக இருக்க போகிறேன், இதுக்கு மிஞ்சி போனால் ஒரு 5000 10,000 தான் கொடுப்பாங்க, இது எப்படி முடியும் அப்படின்னு அவன் சொல்கிறான். அவன் சரியான பில்லியனர், அவனுக்கு இப்போ தேவைப்படுது, நீ போகாட்டினா அவனால் சாத்தியமே இல்லை, தைரியமாக கேளு அப்படிங்கிறான். உடனே இவன் சொல்கிறான், சரி வேலை போயிருங்கிறோம், தனியாக பிஸ்னஸ் ஆரம்பிக்க ஒரு 20 லட்சம் தேவைப்படும், நீ வேணா அவன்கிட்ட கேட்டு சொல்லு அப்படிங்கிறாப்புல. யார்? சரவணன் கார்த்திகை சொல்கிறான். மறுநாள் பெக்மன் சரவணன்ட்டே ஃபோன் பண்ணிட்டான். ஃபோன் பண்ணி, உங்களை 50 லட்சம் தர்றேன், என் கூட வாங்க அப்படிங்கிறாப்புல. சரவணுக்கு சந்தோஷம், ரைட், ஏன்னா 50 லட்சம் தர்றான் இல்லையா, எனக்கு இது போதும், நான் 25 எதிர்பார்த்தேன், 50 தர்றான் அப்படின்னு சொல்லிட்டு போகிறாங்க. 2 பேரும் என்ன செய்கிறாங்கன்னா, முதல்ல பெக்மன் சொல்கிறாரு, இந்த மிருகம் வந்து உயிரோடு இருக்கா அப்படின்னு சொல்லித்தான் எங்கள் தாத்தா சொல்லியிருக்காரு அப்படின்னு சொல்லி இவன் கூட்டு போகிறான். இவனுக்கு சுத்தமாக நம்பிக்கையே இல்லை, இந்த மிருகம் உண்மையிலேயே ஒரிஜினலாக ஏற்கனவே இருந்ததா அதுனே சந்தேகம், இந்த மிருகம் இப்போ எப்படி இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சென்னையிலேருந்து வரிசைக்காக பார்த்த சாரதி கோயிலில் ஆரம்பித்து ஒவ்வொரு கோயிலாக போகிறாங்க. எல்லா கோயிலும் யாழி சிலை இருக்குது. இந்த யாழி சிலையை பார்த்துட்டு ஒவ்வொரு ஊரில் தங்கி 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 இருந்து வேறு வேறு கோயிலை பார்த்து போகிறாங்க. பார்த்துக்கிட்டே போகும்போது இந்த பெக்மன் சொல்கிறாரு, உன்னை கவனிச்சிங்களா அப்படிங்கிறாரு. என்ன, யாழிலே 3 வெரைட்டி இருக்குது பார்த்தீங்களா. இவனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, யாழி ஒரே யாழி தானே, இல்லை தும்பிக்கை வச்ச யாழி ஒன்று, நாக்கை மட்டும் தொங்கப்பட்ட யாழி ஒன்று, அதுக்கடுத்து இறக்கை மாதிரி இருக்குது யாழி சிலை இருக்குது. குறிப்பாக என்ன அப்படின்னா, சாமிக்கு பின்னாடி அந்த பிரபை அடிம்பாங்க, அதாவது கடவுளர் சிலை இருந்தால் சைடில் ஒரு இப்படி ஒரு போகும், ஒரு ஆர்ச் மாதிரி போகும், அந்த ஆர்ச்சோடைய முனைப்பில் வந்து நினச்சாங்கன்னா ஒரு சித்திரை மாதிரி ஒன்று இருக்கும், அது பேர் யாழி தான், அது பறவை வகையான யாழி. சொன்னவொடனே எனக்கு ஆச்சரியம் போச்சு சரவணனுக்கு, இத்தனை வருஷமாக நம்ம வந்து தமிழ்நாட்டில் இருக்கோம், கோயிலுக்கு போகிறோம் வர்றோம், நம்மளுக்கு இந்த டிஃப்ரென்ஸ் தெரியலையே. அப்போ பெக்மன் சொல்கிறாரு, அதுலேயும் ஆண் யாழி இருக்குது பெண் யாழி இருக்குது, பார்த்தீங்களா ஆண் உறுப்பு இருக்குது அப்படின்னோடனே இவன் அதுக்கப்புறம் தான் பார்க்குறான், ஆமால சில யாழிகளுக்கு ஆண் உறுப்பு இருக்குது, சில யாழிகள் நாக்கை தொங்க போட்டுருக்கு, சில யாழிகள் பறவை மாதிரி இருக்குது அப்படின்னு சொன்னோடனே இந்த சரவணனுக்கு ஆச்சரியமாக இருக்குது, ஒருவேளை இந்த காலத்தில் இருந்துக்குமோ அப்படின்னு யோசிக்கிறான். அப்படி யோசிச்சுட்டே இருக்கும்போது இவங்க எடுத்துட்டாங்கன்னா சென்னை, மாமல்லபுரம், திருவண்ணாமலை, இப்படி வந்து திருச்சி வரைக்கும் வந்துடுறாங்க. திருச்சி உச்சி பிள்ளையார் கோயில் போகிறாங்க, ஸ்ரீரங்க பெருமாள் கோயில் போகிறாங்க. எல்லாமே இவன் காட்டின அந்த கோயில் மாதிரி இல்லை, அது ஒரு கோயிலாக இருக்குது, வித்தியாசமாக இருக்குது. இவன் சொல்கிறான், எங்கள் இல்லை எல்லா கோயிலுமே இப்படி தான் இருக்கும் அப்படின்னு சொல்லி தஞ்சாவூரை கூப்பிட்டு போகிறான். தஞ்சாவூரில் யாழி சிற்பம் இருக்குது, ஆனால் அந்த கோயில் இது இல்லை. இவனுக்கு இப்படி யோசிச்சுட்டே போயிருக்காங்க. இப்படி இருக்கும்போது ரூமில் தங்கி இருக்கும்போது பெக்மன் சொல்கிறான், ஒரு இதை கவனிச்சிங்களா, இந்த யாழிகள் பார்த்தீங்கன்னா கிட்டத்தட்ட டைனோசர் மாதிரி தான் அப்படிங்கிறான். உடனே சரவணன் சொல்கிறான், இது டைனோசரே தாங்க, இவன் யாழின்னு சொல்லி சும்மா செஞ்சுருக்காங்க அப்படின்னோடனே அவன் சொல்கிறான், பெக்மன் சொல்கிறான், டைனோசர்கள் முட்டை வர்றதை எல்லோரும் சொல்லியிருக்காங்க அப்படி தானே. ஆமாம், டைனோசர் உண்மையிலே ஒரு பாலூட்டி வகை, அதாவது யாழி வந்து பாலூட்டி வகை. கொஞ்சம் யோசிச்சுப்பார், டைனோசர் எவ்வளோ உயரமாக இருக்குது, அது முட்டை போட்டால் அங்கேருந்து கீழேருந்து முட்டை போட்டால் உடஞ்சிடாதா அப்படின்னு கேட்குறான். உடனே இவன் சொல்கிறான், டைனோசர் வந்து முதலை பள்ளி மாதிரி அது ஒரு வகை, இப்போ முதலை பள்ளியெல்லாம் வந்து முட்டை தானே போடுது, பள்ளி முட்டை தானே போடுது அப்படின்னு பெக்மன் சொல்கிறான், அதோட வயிறுகள் புறம் தரையில் ஒட்டி இருக்குது, கால் சின்னதாக இருக்குது. ஆனால் யாழிக்கு அப்படி இல்லையே, 2 கால் பெருசாக இருக்குது, இன்னும் 2 கால் வந்து நம்ம கங்காரி மாதிரி உயரமால இருக்குது அப்படின்னோடனே ஆமால அப்படின்னு யோசிக்கிறான். ஏன்னா அங்கேருந்து முட்டை போட கீழே உடஞ்சிரும் ஒன்று. 2வது என்ன சொல்கிறான் அப்படின்னா, யாழிகளுக்கு ஏன் தும்பிக்கை இருக்குது அப்படின்னு யோசிச்சு பார்த்தோம்னா, யானைக்கு ஏன் தும்பிக்கை இருக்குது, ஒரு பொருளை எடுக்கிறதுக்கு, தண்ணி குடிக்கிறதுக்கு முக்கியமாக. அதே மாதிரி தான் இவ்வளோ பெரிய உடம்பை வச்சுட்டு முன்னாடி சின்ன காலை வச்சுட்டு அதுகளால் கீழே குனிய முடியாது. யாழியால் கீழே குடிஞ்சோம்னா அப்படின்னா ஒட்டுமொத்த வெயிட்டும் கீழே குடிஞ்சு கவுந்துரும். ஸோ அதுக்கு தண்ணி குடிக்கிறதுக்கு, இந்த முன்னாடி பேலன்ஸ் பண்ணுறதுக்கு தும்பிக்கை கண்டிப்பாக வேணும். அதுக்காக தான் தும்பிக்கை இருந்திருக்கு அந்த மிருகத்துக்கு அப்படின்னு சொல்லி ஒன்றா சொல்லிக்கிட்டே போகிறான். சொல்லிக்கிட்டே போனோடனே சரவணன் சொல்கிறான், நம்ம இதில் டைனோசரோட முட்டை தான் கிடச்சிருக்கு, இதை பற்றி ஒன்றுமே தெரியலையே, அதாவது எலும்புகள்லாம் கிடைக்கலையே, யாழியை பற்றி கிடைக்கலையே அப்படின்னு அவன் சொல்கிறான். கிடைச்சது ஒருவேளை யாழியோட எலும்புகளாக இருக்கலாம் இல்லையா. உடனே அவன் சொல்கிறான், பக்கத்தில் முட்டை இருந்திருக்கே அப்படின்னோடனே பெக்மன் சொல்கிறான், அங்கே பாரு அப்படிங்கிறான். ஒரு சாணி பக்கத்தில் நாய் இருக்குது, இப்போ யானை பக்கத்தில் சாணி பக்கத்தில் நாய் இருக்குது,
அப்போ அந்த சாணி நாய் போட்டோன்னு சொல்ல முடியுமா? ஆமாம், இல்லைல்ல. அதே மாதிரி தான் இதுவும். வேறு முட்டை கடத்திருக்கலாம், பக்கத்துலேருந்து டைனோசர்னு இவங்க சொல்லக்கூடிய இந்த யாழியோட எலும்புகள் கடத்திருக்கலாம். அதை வச்சு இவங்க கற்பனையோடு சொல்லியிருக்கலாம் இல்லையா? கண்டிப்பாக இது வந்து முட்டை போடுற விலங்குமே கிடையாது. அப்படி பார்த்தா டைனோசருங்கிறது யாழி தான் அப்படின்னு சொல்லி இவன் சொல்லிக்கிட்டு இருக்கான். சரி, அந்த கோயில் எங்கே கண்டுபிடிக்கிறது அப்படின்னு சொல்லி ஒவ்வொரு ஊராக போகிறாங்க. கடைசியில் கோயில் எங்கே இருந்தது, அவங்க அந்த யாழியை பார்த்தாங்களா அப்படிங்கிறது தான் கதையோட ட்விஸ்ட்டு. ஒரு சின்ன கற்பனை வச்சுட்டு ஒரு சின்ன ஆராய்ச்சி, இது வந்து பெரிய தீர்க்கமான ஆராய்ச்சிலாம் கிடையாது, ஜஸ்ட் இமேஜின் இப்படி இருக்கலாம் அப்படின்னு சொல்கிறது. நம்மளுக்கு ஓரளவுக்கு ஆமாம் இது கரெக்ட் தானே அப்படின்னு சொல்கிற அளவுக்கு இருக்குது. சரி, இப்போ யாழி சம்மந்தமாக ஒரு 2 பேர் சொன்னது எனக்கு நினைவில் வருது. ஒன்று எழுத்தாளர் ராஜேஷ்குமார், அவர்கிட்ட கேட்குறாங்க, யாழிங்கிற ஒரு மிருகம் இருந்ததா? ஏன்னா கோயில் கோபுரத்துலலாம் இருக்குல்ல, சிலைகளாக இருக்குது அப்படிங்கிறான். உடனே ராஜேஷ்குமார் சொல்கிறாரு, கண்டிப்பாக யாழி அப்படிங்கிற மிருகம் இருந்திருக்கும். எப்படி டைனோசர் கால மாற்றத்தில் அழிஞ்சதோ அதே மாதிரி யாழிகள் அழிஞ்சிருக்கலாம். ஏன் அப்படின்னா சிலைகள், அதாவது கோயில் பிரகாரத்தில் உள்ள சிலைகளில் யானை சிலை இருக்குது, அதே போல் மற்ற மிருகங்களுடைய சிலை, குரங்கு சிலை இருக்குது. அப்போ அதெல்லாம் இப்போ இருக்குல்ல, அன்னம்னு ஒன்று இருந்திருக்கு, ரைட்டு. அப்போ தான் பார்க்காத ஒரு விஷயத்தை எப்படி சிற்பி செஞ்சுருப்பான் அப்படின்னு அவர் கேட்டார். இன்னொரு புறம் எழுத்தாளர் தேமோகன் ஒரு முறை சொன்னார் இந்த யாழியை பற்றி. அவர் என்ன சொன்னார்னா, யாழி அப்படிங்கிற மிருகம் இருந்திருக்க வாய்ப்பு இல்லை. வேணா ஒன்று இருக்கலாம். எப்படி அப்படின்னா, தமிழர்களுக்கும் சீனர்களுக்கும் வாணிப தொடர் இருந்தது. ஸோ அப்படி வாணிபம் செய்ய போகும்போது அங்கே உள்ள கலாச்சாரத்தை பார்ப்பாங்க இல்லையா, அங்கே உள்ள டிராகன் அப்படிங்கிற ஒரு கற்பனை மிருகத்தை பார்த்து அதே மாதிரி இங்கேயும் அவங்க சிலையாக செஞ்சுருப்பாங்க. ஒரு சிற்பி சிலையாக செய்கிறதுக்கு எல்லாத்தையுமே நேரில் பார்க்கணுன்னு அவசியம் இல்லை, அவன் ஜஸ்ட் இமேஜின் பண்ணி கூட அதை செஞ்சுருக்கலாம் அப்படின்னு சொன்னார். எப்படியோ ராஜேஷ்குமார் சொன்னது மாதிரி ஏற்கனவே இருந்ததை அவன் செஞ்சுருக்கலாம். ஜெயமோகன் சொன்ன மாதிரி இல்லை, அவன் டிராகனை பார்த்து கற்பனை கூட சிலையாக செஞ்சுருக்கலாம். ரெண்டுக்கும் நடுவில் இவர் சொல்கிற மாதிரி இது ஒரு சின்ன குட்டி ஆராய்ச்சி தான். பிற்காலத்தில் இதே போன்ற ஆராய்ச்சி வந்து இல்லைங்க டைனோசரும் கிடையாது யாழி தான் அப்படின்னு நிரூபிச்சிட்டா ரொம்ப சந்தோஷம். இதே போல் நிறைய டீட்டெயில்ஸ் இருக்குது. இந்த கதையோட முடி வந்து ரொம்ப அற்புதமாக இருக்கும். யாழி அப்படிங்கிற புத்தகம் வந்து மணி தனியகுமார் அவரால் எழுதப்பட்ட புத்தகம். பழைய புத்தகங்களை கிடச்சா வாங்கி பாருங்கள். புதிய புத்தகம் தெரியலை எனக்கு. நன்றி, வணக்கம்.